பள்ளிக்கூடம் முடிந்து நண்பர்களோடு தன் கிராமத்துக்கு காட்டு பாதையில் நடந்து போய்கிட்டு இருக்கான் சிவா. அப்போ இவங்க பின்னாடி வந்த ஒரு கனரக வாகனம் இவங்க எதிர்பாராத நேரத்தில் பக்கத்தில் வந்து ஒலியை எழுப்ப, திடீர்னு சத்தத்தை கேட்ட உடனே எல்லாரும் அலறிக்கிட்டு சாலையை விட்டு கீழே இறங்குறாங்க. அப்போ சாலையோரத்தில் ஒரு எலுமிச்சம்பழத்தில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு யாரோ சுற்றி போட்டிருக்காங்க. அதை கவனிக்காம தவறுதலாக மிதிச்சிடுறான் சிவா. அதை மிதிச்ச அடுத்த நொடி உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வர மின்சாரம் பாய்ந்தது போல ஒரு உணர்வு. சிவா காலை எடுத்து பார்த்தா காலுக்கு கீழே இருந்த எலுமிச்சம்பழத்துல இருந்து கருப்பா ரத்தம் போல ஏதோ வழிந்துக்கிட்டு இருக்கு. அதை அவன் பெருசா எடுத்துக்காத காலில் தட்டி விட்டுட்டு தன் நண்பர்களோடு மறுபடியும் சாலையில நடக்க ஆரம்பிக்கிறான். இதை எல்லாத்தையும் மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து ஒரு கருப்பு உருவம் பார்த்துக்கிட்டு இருக்கு. கிராமத்துக்கு போனதும் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. சிவாவும் அவன் வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனதும் இவன் செல்லமா வளர்க்குற நாய் எப்பவுமே இவனை பார்த்தா கொஞ்சி விளையாடும். ஆனா இன்னைக்கு இவனை பார்த்ததுமே பயங்கரமா குலைச்சிக்கிட்டே பயந்து தூரம் ஓடுது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் நாய் நம்மளை பார்த்து பயந்து குறைச்சிக்கிட்டே ஓடுதுன்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போறான். இவன் வீட்டுக்குள்ள காலா வச்சதுமே சாமி அறையில ஏற்றி வச்சிருந்த விளக்கு தானா அணைஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லாம சாமி போட்டா கீழே விழுந்து உடைஞ்சி போயிடுது. சிவாவோட அம்மா தாமரையும் பதறி போயிடுறாங்க. நல்ல நாள் அதுமா சாமி போட்டா கீழே விழுந்து உடைஞ்சி போயிடுச்சே, நம்ம வீட்டுக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு தன் கணவர் தென்னவன் கிட்ட சொல்லுறாங்க. ஆனா அவரோ அதை பெருசா எடுத்துக்காம காத்துல கீழே விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஆனால் தாமரைக்கோ இந்த வீட்டில் ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு அவங்களோட உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த நேரம்னு பார்த்து சிவா தனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லுவான். அவனோட அம்மா அவனை கீழே உட்கார சொல்லிட்டு சமையல் அறைக்கு போய் ஒரு கிண்ணத்தில் சாப்பாடு போட்டுக்கிட்டு வந்து அவனுக்கு கொடுக்குறாங்க. சிவா எப்பவுமே சாப்பிடும்போது சோறு கீழே சிந்தாத பொறுமையாக சாப்பிடுவான். ஆனால் இன்னைக்கோ பல நாட்களாக பசியில் கிடந்த ஒருத்தன் சாப்பிடுற மாதிரி கீழே சிந்திக்கிட்டு ரொம்ப ஆவேசமாக சாப்பிடுறான். அவன் சாப்பிடும்போது அவன் கண்ணில் ஒரு வெறி தெரியுது. தட்டில் இருக்கிற சோறு காலியானதும் தட்டை கீழே தொப்புன்னு போட்டுட்டு எனக்கு இன்னும் சோறு வேணும்னு கோபமாக கேட்குறான். அவன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. சிவாவோட அம்மாவோ என்ன இவன் வழக்கத்துக்கு மாற நடந்துக்கிறான், இது வரைக்கும் இவன் இப்படி நடந்துக்கிட்டதே இல்லையேன்னு தன் மனதுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டே சமையல் அறைக்கு போய் இன்னும் கொஞ்சம் சோறு போட்டுக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் சோறு கேட்குறான். அதுக்கப்புறம் ஆக்கி வச்சிருந்த சோறு குழம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து அவன் முன்னாடி வைக்கிறாங்க. 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருந்த சோறை அவன் ஒரே ஆள் சாப்பிட்டு முடிக்கிறான். சாப்பிட்டு முடிச்சதும் கையை கூட சரியாக கழுவாமல் அவனோட அறைக்கு போய் படுத்துக்கிறான். இதை எல்லாத்தையும் நாற்காலியில் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் அவனோட அப்பா தென்னவன். இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு அவருக்கு ஒன்றுமே புரியல. தாமரை மெல்ல அவர் அருகே சென்று, ஏங்க நம்ம பையனுக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க, அவன் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறான், ஒருவேளை அவனை ஏதாவது காற்று கருப்பு அடிச்சிருக்குமோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பொழுது விடிஞ்சதும் நம்ம முனீஸ்வரன் கோயிலில் இருக்கிற சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லுறாங்க. நானும் இவ்வளோ நேரம் அவனை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அவனோட நடவடிக்கையை வச்சு பார்த்தா நீ சொல்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. பொழுது விடிஞ்சதும் வேலையாக அவனை நம்ம முனீஸ்வரன் கோயிலில் கூட்டிகிட்டு போவோம், எல்லாம் சரியாகிடும், பயப்படாத அப்படின்னு சொல்லுறாரு. அன்னைக்கு இரவு தென்னவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது யாரோ மாடிப்படியில் கீழே இறங்கி வர சத்தம் கேட்குது. சத்தத்தை கேட்ட தென்னவன் தன் அறை கதவை திறந்து வெளியே வந்து பார்க்குறாரு. அவருக்கு தூக்கி வாரி போட்டுருக்கு. தன் மகன் சிவா மாடிப்படியில் இருந்து ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி கீழே இறங்கி தானாக பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதிராக அவனோட அப்பா நின்றுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கூட அடையாளம் தெரியும். அவன் பாட்டுக்கு மாடிப்படியிலிருந்து கீழே இறங்கி வாசகதவை நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்கான். அவனோட அப்பா அவனை நில்லுடான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் அவன் நிற்காம போய்கிட்டே இருக்கான். அவர் ஓடி போய் அவன் கையை பிடிச்சி, சிவா இந்த நேரத்தில் எங்கடா போற அப்படின்னு பதட்டத்தோடு கேட்குறாரு. ஆனால் அவனோ, அப்பா அவள் என்னை வர சொன்னப்பா, அவள் வெளியே தான் நிற்கிறா, அவள் என்னை வர சொன்னாப்பா, நான் போகணும், அவள் என்னை வர சொன்னாப்பா, அவள் வெளியே தான் நிற்கிறா, நான் போகணும், என்னை விடுங்க அப்படின்னு சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர் ஓங்கி சிவாவோட கன்னத்தில் பலார்னு அறையிறாரு. அதுக்கப்புறம் தான் அவன் சுயநினைவுக்கு வரான். சுயநினைவுக்கு வந்ததும் நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன், என்னை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தது, என் கன்னத்தில் யார் அடித்தது அப்படின்னு அப்பா கிட்ட கேட்கலாம். நடந்தது எதுவும் அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு அவரும் என்னென்னமோ சொல்லி சமாளித்து அவனை கூட்டிகிட்டு போய் தன்னோட அறையிலேயே படுக்க வச்சுக்கிறாரு.
கொஞ்ச நேரம் கழித்து வீட்டோட வாசக்கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்குது. தென்னவன் கடிகாரத்தை பார்க்குறாரு. மணி 2 ஆகுது. பக்கத்துல தன் மனைவியும் மகனும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல யார் கதவை தட்டுறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் கதவை தட்டுற சத்தம் ரொம்ப பலமா கேட்குது. தென்னவன் எந்திரிச்சு தன் அறை கதவை திறந்து வெளியே வராரு. வீடே கும் இருட்டா இருக்கு. மின்விளக்கு எதுவும் போடாம அமைதியா போய் வாச கதவுக்கு பக்கத்துல இருக்கிற சன்னலை திறந்து வெளியே பார்க்குறாரு. வெளியே யாராவது இருக்காங்களான்னு சுத்தி சுத்தி பார்க்குறாரு. யாருமே இல்லை. அப்போ திடீர்னு ஒரு கருப்பு உருவம் பாதி எரிஞ்ச நிலையில இவர் முன்னாடி வந்து நிற்குது. அந்த உருவத்தை பார்த்ததுமே இவர் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி போய் தன்னோட அறைக்குள்ள புகுந்து கதவை சாத்திக்கிறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வாச கதவை நகத்தால கீறுற சத்தம் கேட்குது. இவர் பயத்துல போர்வை இழுத்தி போத்திக்கிட்டு அமைதியா படுத்துக்கிறாரு. ஆனா அந்த சத்தமோ விடிய விடிய கேட்டுக்கிட்டே இருக்கு. பொழுது விடிந்ததும் சிவாவுக்கு கடுமையான காய்ச்சல். சிவாவோட அப்பா அம்மா அவனை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதும் சிவாவோட அப்பா அவனை ஒரு நாற்காலியில் உட்கார வைக்கிறாரு. அப்போ அவனுக்கு எதிர்க்க செவுத்துல ஒரு சாமி புகைப்படம் ஒன்று இருக்குது. அதை பார்த்த உடனே பயத்தில் என்னென்னமோ பண்ண ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையும் அவனோட அப்பா பக்கத்தில் இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்கள மருத்துவர் உள்ளே கூப்பிடுறாரு. தென்னவனும் தாமரைக்கிட்ட நீ கூட்டிகிட்டு போயிட்டு வா, நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுறாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு சிவாவை கூட்டிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் சிவாவோட அப்பாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அவருக்கு பக்கத்தில் தரையில் ஒரு மனிதனோட தலை மாதிரியாக கருப்பாக ஒரு நிழல் இருக்குது. அவருக்கு பக்கத்தில் வேற யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது இது யாரோட நிழல் அப்படின்னு அதை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு அந்த நிழலுக்குள்ளே இருந்து 2 கண்கள் வெளிப்படுது. அதை பார்த்த உடனே தென்னவனுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. அந்த நிழல் அவர்கிட்ட மனிதனை போலவே பேசுது. உன் பையனை நான் கொல்ல போகிறேன், உன்னால் என்கிட்ட இருந்து அவனை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. நிழல் பேசுகிறத கேட்ட உடனே அவருக்கு கை காலெல்லாம் நடுங்குது. என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியலை. ஆனால் அந்த நிழல் உருவமும் அது பேசுகிறதும் தென்னவனோட கண்களுக்கு மட்டும்தான் தெரியுது, வேற யாரோட கண்களுக்கும் தெரியல. உள்ளே போன சிவாவுக்கு மருத்துவர் ஊசி போட்டு மாத்திரையெல்லாம் கொடுத்து எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அவங்க 2 பேரும் கதவு திறந்து வெளியே வரும்போது தென்னவன் பக்கத்தில் இருந்த அந்த நிழல் உருவம் சட்டென மறைஞ்சி போயிடுது. மருத்துவமனையை விட்டு வெளியே வந்ததும் அவர் 2 பேரையும் கூட்டிக்கிட்டு நேராக முனீஸ்வரன் கோயிலுக்கு போகிறாரு. கோயில் கிட்ட நெருங்க நெருங்க சிவாவோட நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. தன்னோட அப்பா கிட்ட வண்டியை நிறுத்த சொல்லி சொல்லுது. ஆனால் அவர் வண்டியை நிறுத்தாமல் போய்கிட்டே இருக்கிறாரு. மறுபடியும் கரகரப்பான குரலில் கோபமாக வண்டியை நிறுத்துன்னு சொல்லுவார். ஆனாலும் அவர் வண்டியை நிறுத்தாமல் இன்னும் வேகமாக போய்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு வண்டியை விட்டு கீழே குதித்து சாலையில் ஓட ஆரம்பிக்கிறான் சிவா. அவனோட அப்பா பின்னாடியே ஓடி போய் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக பிடிச்சி அவனை கூட்டிக்கிட்டு சாமியார்கிட்ட போயிடுறாரு. சாமியார்கிட்ட போனதும் நடந்ததெல்லாம் இவங்க வாயை திறந்து சொல்கிறதுக்குள்ளேயே சிவாவுக்கு என்ன நடந்திருக்குங்கிறத அந்த சாமியாரே வாயை திறந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். உங்கள் பையன் ஒருத்தருக்கு கழிப்பு கழித்து தூக்கி போட்டு இருந்ததை தவறுதலாக மிதிச்சிருக்கான். அந்த நபருக்கு வேண்டாதவங்க யாரோ அவனை கொல்ல சொல்லி ஒரு பொண்ணோட ஆவியை ஏவி விட்டு இருக்காங்க. அந்த ஆவி விரட்ட அவங்க பூஜை செஞ்சு கழிப்பு கழித்து தூக்கி போட்டிருக்காங்க. அதை இவன் தெரியாதனமாக மிதித்ததால் அந்த பொண்ணோட ஆவி இப்போ இவனை கொல்ல இவன் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சாமியார் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே தென்னவனுக்கும் அவரோட மனைவிக்கும் இதயமே வெடிச்சிடக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஐயா, எப்படியாவது என் பையனை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி சாமியார்கிட்ட ஜெஞ்சி அழுகுறாங்க. அந்த சாமியாரும் சரின்னு சொல்லிட்டு உங்கள் பையனுக்கு குணமாகணும்னா அதுக்கு சில பூஜைகள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுறாரு. தென்னவனும் சாமியார் சொன்ன மாதிரியே பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த சாமியார் மைதா மாவில் ஒரு பொம்மை மாதிரி எதையோ செஞ்சு அதுக்கு எலுமிச்சம்பழம், புளி, பூசணிக்காய் இப்படி எல்லாத்தையும் காவு கொடுத்து அதை கொண்டு போய் சுடுகாட்டில் புதைச்சிடுறாரு. இதுக்கப்புறம் உங்கள் பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. தென்னவனும் அவரோட மனைவியும் சாமியாருக்கு நன்றி சொல்லிட்டு சிவாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் சிவா மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பிடுறான்.